வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊழல்வாதிகளை ஒன்றிணைத்து அமைக்க முயலும் கூட்டு அரசாங்கம் மக்களுக்கு எந்தவித சவாலாகவும் அமையாது என்று சுனில் ஹந்துனதி கருத்து. சமூக சக்தி உள்ளிட்ட கிராமிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு 180 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரியபெரும தெரிவிப்பு. நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று அழைக்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான சுட்டிக்காட்டு. இங்கிலாந்து பயணத்திற்காக ரணில் விக்ரமசிங்க செலவிட்ட 16.6 மில்லியன் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ள போலீசார். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சிகள் ஊழல்வாதிகளை ஒன்றிணைத்து அமைக்க முயலும் கூட்டு அரசாங்கம் மக்களுக்கு எந்தவித சவாலாகவும் அமையாது என்று கைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனதி தெரிவித்துள்ளார். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ராஜபக்சர்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டார்கள் என்று அவர் வலியுறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையை வலுப்படுத்த 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இலக்கு கடன்கள் வழங்குவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது 2022-2023 காலப்பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பால் தேசிய கைத்தொழில் துறை கடுமையாக சிதைந்தது. அதிகரிக்கப்பட்ட வரிகள் மற்றும் புதிய வரி கொள்கைகள் தொழில் முயற்சியாளர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தின. தேசிய கடன் மறுசீரமைப்பு காலத்தில் தொழில் முயற்சியாளர்களுக்கான நிவாரணத்தில் கடந்த அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்பது உண்மை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின் தொழில் முயற்சியாளர்களுக்கும் கைத்தொழிலாளர்களுக்கும் முன்வைத்த கருத்துக்களை வெளிப்படையாக கேட்டோம். பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் முன்வைத்த திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினர் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை மறுத்த அவர் தேசிய கடன் மறுசீரமைப்பால் பாதிக்கப்பட்டவர்களை அரசு புறக்கணிக்கவில்லை என்றார். 1093 தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதோடு நிதியமைச்சின் தலையீட்டில் 200 பேரின் கடன்கள் மறுசீரமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மீதமுள்ளவர்களின் கடன்களும் மறுசீரமைக்கப்படும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது அரசாங்கத்திற்கு எதிராக அல்ல, நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமே என்றும் அமைச்சர் கூறினார். கடந்த கால ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதால் அவர்கள் அச்சத்துடன் நடந்து கொள்கின்றார்கள். ராஜபக்சர்களை ஊழல்வாதிகள் படுகொலைக்காரர்கள் என்று விமர்சித்த அதே அரசியல்வாதிகள் என்று நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று அழைப்பது நகைப்புக்குரியது என்றும் அமைச்சர் சுனில் ஹந்துனதி விமர்சித்தார். 2026 ஆண்டு சமூக சக்தி உள்ளிட்ட கிராமிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு 180 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் டாக்டர் ஹர்சன சூரியபெரும தெரிவித்துள்ளார். தற்போதைய 5% பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை 7% உயர்த்த அரசாங்கம் இலக்கிடுகிறது என்று அவர் கூறியுள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் சமூக சக்தி திட்டத்தை அடிப்படை கட்டத்தில் செயல்படுத்துவது குறித்து நாட்டின் அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் அபிவிருத்தியில் பிரதேச செயலாளர்களின் பங்கு, டிஜிட்டல் கட்டமைப்புகள் அறிமுகப்படுத்தல், ஊழல் ஒழிப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, தேசிய இயக்கத்தில் அவர்கள் பங்கேற்பு போன்ற முக்கிய விடயங்கள் விவாதிக்கப்பட்டது. அமைச்சர் உபாலி பன்னிலகே சமூக தேசிய திட்டத்தின் 4 முக்கிய நோக்கங்களை விளக்கினார். அதில் தேசிய தலைமைத்துவத்துடன் வறுமை ஒழிப்பு, 25 அமைச்சுக்களை இணையும் ஒருங்கிணைந்த அபிவிருத்தி அணுகுமுறை, கீழ்மட்ட சமூக பங்கேற்பு அபிவிருத்தி, பொதுமக்களின் கண்காணிப்பின் மூலம் திட்டங்களை செயல்திறன் உயர்த்துதல் முக்கியமாகும். டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இறங்க வீரர்ன ஒவ்வொரு அரசு சேவையும் டிஜிட்டல் மயமாக்கப்படுவதன் மூலம் சேவை வேகமாகவும் வெளிப்படையாகவும் மக்களிடம் சேரும் என்று கூறினார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க மக்கள் எதிர்பார்க்கும் அரசு அதிகாரிகள் மாற்றத்தை முன்னும் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசு திட்டங்களை தாமதமாக நடப்பதாக மக்களிடையே குற்றச்சாட்டு இருப்பதனால் பிரதேச செயலாளர்கள் செயற்திறனாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தபால் சேவைக்காக 2000 புதிய பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு மேலும் 1000 பேர் மேலதிகமாக நிரந்தர சேவையில் இணைக்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். தம்புளை பிராந்திய தபால் பரிமாற்ற மையத்தின் அடிக்கல் நாட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை காலை அமைச்சர் நலிந்த ஜாதிச தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியவர் தபால் சேவை மேம்பாட்டை நோக்கி தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற மையத்திற்கு மேலதிகமாக நாட்டின் முக்கிய நகரங்களை மையமாக கொண்டு புதிய பிராந்திய தபால் பரிமாற்ற மையங்களை அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன் முதல் கட்டமாக 129 மில்லியன் ரூபாய் செலவில் தம்புளை பிராந்திய மைய கட்டிடம் நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் கண்டி, பொலுநறுவை, திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு தபால் விநியோகம் மேற்கொள்ளப்பட உள்ளது. கொழும்பு மையத்தின் பணிச்சுமையை குறைப்பதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தற்போது 4000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களை கொண்டு செயல்படும் தபால் திணைக்களம் நாடு முழுவதும் பரவியுள்ள வலுவான வலையமைப்பை கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த 9 மாதங்களில் மட்டுமே 49 லட்சம் குடிமக்கள் தபால் சேவையின் மூலம் 180 கோடி ரூபாய் பெறுமதியான சேவைகளை பெற்றுள்ளதாகவும் கூறினார்.
மேலும் தபால் திணைக்களத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் நிரந்தர நியமன நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் மேலும் 1000 மேலதிக ஊழியர்கள் சேவையில் இணைய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தபால் சேவையை வேகப்படுத்த தேவையான வாகனங்கள் வாங்கப்பட உள்ளதோடு 227 தபால் நிலையங்களின் புனரமைப்பு பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவை டிசம்பர் மாதத்தில் ஆரம்பமாக உள்ளது. மேலும் 14 உப தபால் அலுவலகங்களின் கட்டுமான பணிகளும் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று அழைக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்திலேயே தாம் செயல்படுவதாகவும் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்துக்கு எதிரான அண்மைய போராட்டம் வெற்றியா தோல்வியா என்று துல்லியமாக கூற முடியாது என்றும் கூறினார். பொது கொள்கையை முன்னிறுத்தும் பிரதான எதிர்க்கட்சியாக அந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை என்பதை குறிப்பிட்டார். மேலும் ஹரின் பெர்னாண்டோ எப்போதும் போல நாமல் ராஜபக்சவை விமர்சிப்பதும் சில நேரங்களில் புகழ்வதும் அது அவருடைய வழக்கமான பாணி. மக்கள் இதை நன்கு அறிவார்கள் என்று அவர் கூறினார். பொதுஜன பெரமுனவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான எந்த நோக்கமும் தமக்கில்லை என்றும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமெனில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் பிரதான எதிர்க்கட்சியான எங்களுடன் ஒன்றிணைய வேண்டும், இல்லையில் பலம் பெறுவது தற்போதைய அரசாங்கம் என்று ஜெகத் விதான வலியுறுத்தினார். லண்டனில் உள்ள வால்ஹாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டு இங்கிலாந்து பயணத்திற்காக செலவிடப்பட்ட 16.6 மில்லியனை சுற்றியுள்ள விவகாரம் தொடர்பாக இலங்கை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன் பகுதியாக இலங்கையிலிருந்து லண்டன் சென்று ரகசிய போலீஸ் அதிகாரிகள் முன்னாள் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சரோஜா ஸ்ரீசேனவை 17ஆம் தேதி உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு வரவழைத்து 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரித்து வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார்கள். 2023 செப்டம்பர் மாதத்தில் ரணில் விக்ரமசிங்க வால்ஹாம்ப்டன் பல்கலைக்கழக நிகழ்வில் பங்கேற்று லண்டன் சென்றிருந்த போது சரோஜா ஸ்ரீசேன அங்கு உயர்ஸ்தானிகராக பணியாற்றி வந்தார். அவர் 2023 நவம்பரில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் தனிப்பட்ட காரணங்களால் இன்னமும் லண்டனில் வசித்து வருகின்றார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்புதலை வழங்கியது யார்? அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா? உயர்ஸ்தானிகர் ஆலயம் ராஜதந்திர நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றியதா? பல்கலைக்கழக அழைப்பின் நம்பகத்தன்மை சரிபார்க்கப்பட்டதா? முன்னாள் ஜனாதிபதியின் பயணம் உத்தியோகபூர்வ வருகை என்ற பெயரில் செய்யப்பட்ட தனிப்பட்ட விஜயமா? அவர் இங்கிலாந்தில் தரையிறங்கியதிலிருந்து புறப்படும் வரையிலான காலத்தில் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பங்கு என்ன என்ற கேள்விகளை முன்னாள் உயர்ஸ்தானிகரிடம் சிஐடி அதிகாரிகள் முன்வைத்துள்ளனர். சரோஜா ஸ்ரீசேனவை தவிர அந்த காலத்தில் துணை உயர்ஸ்தானிகர் மனோக் மல்லிகாராட்சி மற்றும் ரணிலின் பயணத்தில் ஈடுபட்ட பிற அதிகாரிகளிடமும் சிஐடி கடந்த வாரம் விசாரணையை நடத்தியுள்ளது. மனோரி மல்லிகாராட்சி தற்போதும் அதே பதவியில் உள்ளார். மேலும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பணியாற்றிய பின்னர் இலங்கைக்கு திரும்பாமல் பிரித்தானியாவில் தங்கியிருந்த 2 முன்னாள் அதிகாரிகள் அருணா பெர்னாண்டோ மற்றும் கிருஷாந்த் சுபாசிங்க ஆகியோரும் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கூட்டங்களை நடத்த வேண்டும். அதற்கு தேவையான இடைவெளி உருவாக்கப்படாவிட்டால் எமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாம்களை நோக்கி செல்லும் சூழல் ஏற்படும். எனவே அடுத்த கூட்டத்திலாவது இருதரப்பும் ஒன்றிணையும் என்று நம்புகிறோம் என்று கூறியுள்ளார். மேலும் நுகைகொடையில் நடைபெற்ற சமீபத்திய கூட்டம் குறித்து அவர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் 75% ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள். நிகழ்வை ஏற்பாடு செய்ததும் அந்த கட்சியே. அதனால் தான் நாமல் ராஜபக்சவை இளவரசர் என்று குறிப்பிட்டேன். அந்த சொல்லை பெரிதுபடுத்த தேவையில்லை. இனி நாட்டில் எந்த இளவரசரும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார்.